So there are three types of மெத்தட்ஸ். ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் அப்ரோச்னா நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டாக்கோட இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து டிசைட் பண்ணுவோம். அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து இது பண்ணிட்டு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். அதில் வந்து இண்டஸ்ட்ரி எல்லா ஃபேக்டர்ஸு எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வர்றது செக்யூரிட்டி அனாலிசிஸ் த்ரூ ஃபண்டமெண்டல் அப்ரோச். டெக்னிக்கல் அப்ரோச்சில் வந்து கிராஃப்ஸ் அண்ட் ஹிஸ்டாரி அதோட இது ட்ரெண்டு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு வரதான் இருக்கும். இதுதான் இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்துருக்கோம். டவ் ஜோன்ஸ் ஆவரேஜஸ் இது எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்கோம். அண்டு சிமிலர் டைப் ஆஃப் சார்ட்ஸு அதோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குது, அதோட ஆவரேஜஸ் இது எல்லாத்தையும் வச்சு பார்த்துருப்போம். அடுத்து எஃபிஷியன்ட் கேபிட்டல் மார்க்கெட் தியரி, இதை வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்ட் மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் ஹைப்போதசிஸ். இதில் என்ன வருதுன்ட்டு சொல்கிறேன். தி advocates of this theory contend that securities market are perfect or at least not too imperfect. Okay, so மார்க்கெட் வந்து எப்போவுமே பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணும். அது வந்து எப்போவுமே வந்து இம்பர்ஃபெக்டாக வந்து இருக்காது மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் அப்படின்றது தான் வந்து இந்த தியரியோட இது மூலிமா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, தி தியரி ஸ்டேட்ஸ் தட் இட் இஸ் இம்பாசிபிள் டு பீட் தி மார்க்கெட் பிகாஸ் தி ஸ்டாக் மார்க்கெட் எஃபிஷியன்சி causes existing share prices to always incorporate and reflect all relevant information. It is based on the assumption that in efficient capital market prices of traded securities always fully reflect all publicly available information concerning those securities. So மார்க்கெட்டில் நமக்கு எல்லாத்துக்கான டேட்டாவும் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளால் வந்து ஒரு செக்யூரிட்டியோட இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வருது, ஃபார்மா இண்டஸ்ட்ரினா ஃபார்மா இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான நியூஸ் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும். அது ரிலேட்டடாக கவர்மெண்ட் என்ன பட்ஜெட் பண்ணுறாங்கன்றது தெரியும். அந்த மாதிரி நிறைய வேரியஸ் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியறதுனால நம்மளால் வந்து மார்க்கெட் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணும் அப்படின்றத வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஃபுல்லி வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது அப்படின்றது தான் சொல்ல வராங்க. Market efficiency was developed in 1970 by economist Eugen Fama, whose theory of efficient market hypothesis stated that it is not possible for an investor to outperform the market because all available information built in all stock prices. So மார்க்கெட்டில் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஸ்டாக் ப்ரைஸ் வருது. அதனால ஒரு இன்வெஸ்டரால இல்லை ஒரு கலெக்டிவ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்னால மார்க்கெட்டை வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இது என்னதுன்னா, இந்த புல் பியர் அவங்க வந்து மார்க்கெட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்கல்ல, அதுதான் வந்து இதில் வந்து சொல்ல வராங்க. ஸோ அப்படி வந்து பண்ணுறது ஒரு ஷார்ட் டேர்முக்கு வேணா இருக்கலாம், பட் அது வந்து லாங் டேர்முக்கு வந்து சஸ்டெயின் ஆகாது. So for market efficiency, these are the three essential conditions. All available information is cost free to all market participants. No transaction cost. All investors similarly view the implication of available information on current prices and distribution of future prices of each security. So எல்லாருக்குமே வந்து காஸ்ட் ஃப்ரீ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஸோ இன்டர்நெட் ஆர் நியூஸ் ஆர் எனிதிங் மூலயமா வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் நோ டிரான்சாக்ஷன் காஸ்ட், இங்கே எந்த ஒரு டிரான்சாக்ஷன் காஸ்ட்டும் இல்லை அப்படின்ற ஒரு அசம்ஷன். அண்ட் ஆல் இன்வெஸ்டர்ஸ் சிமிலர்லி வியூ தி இம்ப்ளிகேஷன் ஆஃப் அவைலபிள், எல்லாருமே ஒரே மாதிரி தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பார்க்குறாங்க. அண்ட் ஆன் தி கரண்ட் ப்ரைஸஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரைஸஸ் ஆஃப் ஈச் செக்யூரிட்டி, எல்லாருமே ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. இப்போ நான் வந்து ரிலையன்ஸ் ஒரு ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஏறும், இந்த மார்க்கெட் கவர்மெண்ட் வந்து இவ்வளோ டெண்டர் வந்து இவ்வளோ பட்ஜெட் வந்து ஃபார்மாக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னும்போது, ஸோ அந்த ஒரு இதில் ஃபார்மா வந்து ஏறும்ன்றது நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன்னா எல்லாரும் அதே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இது. ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற இது. It has been empirically proved that stock prices behave randomly under the above conditions. These conditions have been rendered unrealistic in the light of the actual experience because there is no
not only transaction cost involved, but traders have their own information base. Moreover, information is not costless, and all investors do not take similar data and interpretation with them. ஸோ இது எல்லாமே வந்து ப்ராக்டிகலி பாசிபிள் கிடையாது அப்படின்றது சொல்கிறாங்க. இந்த எல்லாமே வந்து ப்ராக்டிகலி பாசிபிள் தான், பட் அப் டு ஒன் லிமிட். ஸோ நமக்கு வந்து டிரான்சாக்ஷன் காஸ்ட் இல்லாமல் பண்ண முடியாது, அது ஒரு இது அசம்ஷன் தான். பட் இன்ஃபர்மேஷன்ஸ் ரெடிலி அவைலபிள் இன் தி மார்க்கெட்டு நிறைய இருக்குது. அது இல்லாமல் ரொம்ப ப்ரிசைஸான இது இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தேவை அப்படின்னும்போது அப்போ வந்து நம்ம வந்து காஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதை வந்து இன்டர்பிரேட் பண்ணுறது எல்லாரும் ஒரே மாதிரி இன்டர்பிரேட் பண்ண மாட்டாங்க. அதை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து இதுவாகிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கிறதுக்கும் காரணம் அதுதான். ஸோ efficient market hypothesis has put to the challenge by the fundamental and technical analysts to the extent that a random walk model is a valid description of a reality, and the work of a chartist is of no real significance in the stock price analysis. In practice, it has been observed that the markets are not fully efficient in the semi-strong or strong sense. So மார்க்கெட் வந்து எப்போவுமே ஃபுல்லி ஸ்ட்ராங்காக இருக்காது, அது வந்து செமி ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அண்ட் இந்த எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைபோதேசிஸ் மாடலில் எல்லாருமே ஒரே மாதிரி யோசிப்பாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி பண்ணுவாங்கன்றத சொல்கிறாங்க. பட் அது வந்து ப்ராக்டிக்கலி கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, ஸோ inefficiency and imperfections of certain kinds has been observed in the studies conducted so far to test the efficiency of the market. Thus, the scope of the earning higher returns existing by using original, unconventional, innovative techniques of analysis. Also, the availability of inside information and its rational interpretation can lead to strategies for deriving superior returns. So, இங்கே நிறைய டைப் ஆஃப் இது இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க. இன்சைட் இன்ஃபர்மேஷன் சிலருக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு டைப் ஆஃப் இது சம் மேனேஜ்மெண்ட் சேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். அது வந்து ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு தெரிய வரலாம். ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி அதை பேஸ் பண்ணி வந்து ப்ராஃபிட் வந்து பார்க்குறதுக்கு சான்சஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஹைப்போதேசிஸ் வந்து சம்ஹவ் கொஞ்சம் நான் ப்ராக்டிக்கலாக இருக்கும். ஓகே, ஸோ that a security is worth is present value discounted of history we received from the security technicians asserts that the price trend data should be studied regardless of the underlying data. Efficient market hypothesis contended that a stock, whatever it is selling. ஸோ எஃபிஷியன்ட் மார்க்கெட் ஹைப்போதேசிஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒர்த்தான ஸ்டாக்கு, அது வந்து செல் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு. பட் டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட அண்டர்லைங் டேட்டா பேஸ் பண்ணி இல்லாமல் அதோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது, அதோட ஃபாஸ்ட் டேட்டா எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி டெக்னிக்கல்ஸ் பார்ப்போம். ஃபண்டமெண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் எப்படி இருக்குது, அதோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் மூலயமா எப்படி வந்து இதாகுதுன்றத ஃபண்டமெண்டல்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்சஸ். ஸோ தீஸ் ஆர் 4 confusing terms which are appearing in the face value, book value, market value. Let us first clarify all them. ஸோ ஃபேஸ் வேல்யூனா என்ன, நாமினல் வேல்யூனா என்ன, இன்ட்ரின்சிக் வேல்யூனா என்ன, மார்க்கெட் வேல்யூனா என்ன, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபார் ஃபேஸ் வேல்யூனா என்ன, புக் வேல்யூனா என்ன, மார்க்கெட்டு, இன்ட்ரின்சிக் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூன்றது அந்த புக்ஸில் அந்த ஸ்டாக்கோட பேஸ் ப்ரைஸ், அதாவது ஒரு ஷேர் வந்து 10 rupees ஈச் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதுதான் வந்து ஃபேஸ் வேல்யூ. வித் ப்ரீமியமோட நம்ம சேல் பண்ணியிருப்போம். அந்த ப்ரீமியம் வந்து சேர்த்து வர்றது வந்து புக் வேல்யூ. அண்ட் அதர்
ரிசர்வ்ஸ் சர்ப்ளஸ் எல்லாமே ஆட் ஆகி வர்றது வந்து புக் வேல்யூவாக இருக்கும். அண்ட் இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கரெக்ட் வேல்யூ அட் தி மார்க்கெட். ஓகே, ஸோ அதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. அண்ட் மார்க்கெட் வேல்யூன்றது வந்து மார்க்கெட்டில் என்ன இதாகிருக்கோ அதுதான் மார்க்கெட் வேல்யூ. ஓகே, ஸோ இதை வேணால் படிச்சு பார்ப்போம். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டி இஸ் தி டினாமினேஷன் வேல்யூ. It is called the nominal value when we say the authorized share capital of a company is 200 lakh divided by into 20 lakh shares of 10 each. We mean that the face value of the nominal value of the share is 10 each. So அந்த ஒரு புக்கில் அதோட பேஸ் வேல்யூ என்ன அப்படின்றது, ஆத்தரைஸ்டு எவ்வளோ அப்படின்றது ஆத்தரைஸ்டு பேஸ் பண்ணி தான் வந்து இது பண்ணுவோம். ஆத்தரைஸ்டில் வந்து நம்ம மெமராண்டமில் வந்து இவ்வளோ ஷேர்ஸ் நாங்கள் வந்து ஆத்தரைஸ்டு கேபிட்டலாக வந்து வச்சுருக்கோம் அண்ட் அதில் வந்து இவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்லலாம். அதில் வந்து ஃபேஸ் வேல்யூ இவ்வளோக்குன்றது மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். புக் வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா issued at 20 premium. So for the intrinsic value equalization, so intrinsic value equalize பண்ணுறதுக்காக இன்ட்ரின்சிக் வேல்யூன்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இவ்வளோ வேல்யூக்கு போகலாம் அப்படின்றது தான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூக்கு நம்ம வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக நம்ம சம் ப்ரீமியம்ஸ் வந்து நம்ம வந்து கெயின் பண்ண பார்ப்போம். ஸோ அந்த ப்ரீமியம்ஸ் எல்லாம் சேர்த்து புக் வேல்யூ அண்ட் அதர் ரிசோர்ஸஸ் சர்ப்ளஸ் எல்லாமே வரும், அது சொல்லியிருந்தேன். அண்ட் மார்க்கெட் வேல்யூ மார்க்கெட்டில் வந்து இதாகும். ஸோ தி issuer normally charges premium for the following attributes. எதுக்கெல்லாம் ப்ரீமியம் இது பண்ணுவாங்கன்னா லாங் இயர்ஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ராக் ரெக்கார்ட். ஸோ லாங் இயர்ஸ்க்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருந்தால் அவங்க வந்து ப்ரீமியம் சார்ஜஸ் பண்ணுவாங்க. லீடர்ஷிப் பொசிஷன் இன் தி மார்க்கெட், பொட்டன்ஷியல் ஃபார் கண்டினியூஸ் growth in the future, existence of free reserves with the issuer which makes the book value higher than the face value. ஸோ நிறைய ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா புக் வேல்யூவோட வந்து ஃபேஸ் வேல்யூ. ஸோ ஃப்ரீ ரிசர்வ்ஸ் இருக்குன்னு அவங்க வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்ப்பாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் தி இது பேர் டேட்டா. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கேஸ் ஸ்டடி ஃபேஸ் வேல்யூனா என்னன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கொடுத்துருக்காங்க. அண்ட் கேஸ் ஸ்டடியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் வந்து இவ்வளோ இருக்குது, எக்ஸ்பெண்டிச்சர் இவ்வளோ இருக்குது, ஸோ டிஃப்ரென்ஸ் ப்ராஃபிட்டு அண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் எவ்வளோ இருக்குது, ஃப்ரீ ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 10 rupeesனு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் புக் வேல்யூ எப்படி வந்து இது பண்ணுவீங்க அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து புக் வேல்யூன்றது ஈக்விட்டி ப்ளஸ் ரிசர்வ்ஸ் சேர்த்து அதில் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்மளோட இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 crore shares of 10 each அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ 2 crore 2 crore போது லேக் கொஸ்டினே படிச்சோம். Let us clarify the concept of the book value with a little the company has been capital with the authorized capital 2 crore shares of 10 each and the company has the profitability of operating profitability of for 3 years. The broad financial position of the company shall be as under. ஸோ என்னென்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே 2000 lakhs 2 crores வருமா, 2000 lakhs ஓகே. ஸோ 2 crore shares of 10 each 2000 இது வருது. ஐ மீன் 2000 lakhs வந்து வருது. ஸோ 2000 lakhs ப்ளஸ் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் வந்து மைனஸில் இருக்கிறதுனால டோட்டலாக வந்து 1800 lakhs வரும். 1800 lakhs பை 10 ஈச்ன்னும் போது நமக்கு வந்து ஐ மீன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்ன்னும் போது நமக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ 2 lakhs வந்து சாரி 2 crores வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ 2 crores ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 9 rupees வந்து வரும். ஓகே, டிவைடட் மைனஸ் divided by 2 crores.
9 rupees வரும். ஓகே, சிமிலர்லி இங்கே வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வந்து என்ன ஆகுது, 200 வருது. ஸோ 200 வந்தோடனே இந்த லாஸை வந்து இந்த ப்ராஃபிட் வந்து ஆஃப்செட் பண்ணி ப்ராஃபிட் வந்து 0 ஆகிடுது. ஸோ 2000 crores வந்து புக் வேல்யூ, அண்ட் புக் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டிங்கன்னா புக் வேல்யூ பர் ஷேர் வந்து வரும். சிமிலர்லி நெக்ஸ்ட் இயரில் வந்து 800 வந்து நமக்கு ப்ராஃபிட் ஆர் லாஸ் வருது. ஸோ 800 ப்ராஃபிட் வந்தோடனே அந்த ப்ராஃபிட் நம்ம வந்து ஆட் பண்ணி ஓவராலாக வந்து 2800 lakhs வந்து இருக்குது. ஸோ டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 2 crores டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14 per share வருது. ஸோ புக் வேல்யூ ஆஃப் தி ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் than the face value at the end of the first year due to the loss of incurred by it. The book value equals the face value at the end of the second year due to recoupment of the loss. At the end of the third year, book value becomes 14 due to building up of reserves. If after end of the third year, the issuer wishes to come up with the offering of additional shares, the offer price will not be less than 14. So இந்த ஆஃபர் ப்ரைஸ் வந்து 14க்கு கம்மியாக போகாது. ஸோ கன்சால்டேட் பண்ணும்போது அவங்களோட புக் வேல்யூ குறையக்கூடாதுன்றதுக்காக இது கம்மியாக வந்து கொடுக்க மாட்டாங்க. இன் ஆக்சுவல் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டஸ் தி புக் வேல்யூ ட்ராக் தி மார்க்கெட் வேல்யூ. ஸோ மார்க்கெட் வேல்யூக்கும் புக் வேல்யூக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ ஃபேஸ் வேல்யூ அண்ட் புக் வேல்யூ அண்ட் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா எங்கேயுமே வந்து ரிலேஷனே இருக்காது. சம்டைம்ஸ் புக் வேல்யூ இது கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் பார்த்தா புரிஞ்சும். We note that the market is not equal to the market value is not equal to the book value for the shares of any of the leading companies of the country. In fact, there is a wide diverge between these two. The diverge is mostly on the upper side except in some cases. So புக் வேல்யூ வந்து எப்போவுமே மார்க்கெட் வேல்யூ வந்து எப்போவுமே புக் வேல்யூவோட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது அப்படி தான் இருக்கணும்னு கிடையாது. சம்டைம்ஸ் வந்து குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. So we can conclude that therefore that book value is not a perfect indicator of the intrinsic value of the security. Best can be the indicator of the floor value or the base value below which the market value is normal circumstances. In normal circumstances should not slide. So market value வந்து புக் வேல்யூ விட கம்மியாக போகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து புக் வேல்யூன்றது நம்ம புக்ஸில் இருக்கிறது, அதை விட மார்க்கெட் வேல்யூ வந்து மார்க்கெட்டில் அதை விட கம்மியாக போகுதுன்னா அப்போ நம்மளோடதுக்கான டிமாண்ட் வந்து குறைஞ்சிருச்சு, அந்த சப்ளை அதிகமாகிடுச்சு. ஸோ தட் நம்மளோட மார்க்கெட் வேல்யூ வந்து புக்கை விட வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் கம்மியாயிருக்கு. ஸோ இட் மேக்ஸ் லைக் நம்மளோட நேம் வந்து மார்க்கெட்டில் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி மாறுது. ஓகே, ஸோ புக் வேல்யூ இஸ் a historic indicator. It depicts that what the company has earned and saved in the past. It does not reflect the future earnings potential of the company. Having considered that the book value is not an appropriate measure for ascertaining the real or intrinsic value of the security, let us take up a more rigorous process of evaluating securities called fundamental analysis. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் தான் வந்து எவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஃபண்டமெண்டல் அப்ரோச்சில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு செக்யூரிட்டியோட இண்டஸ்ட்ரி என்ன, அது எந்த கண்ட்ரி, அது எந்த இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஒரு கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அண்ட் அவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி என்ன, அது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவங்களோட இன்ட்ரென்சிக் வேல்யூ வந்து செக் பண்ணுவோம். ஸோ அது வந்து எப்படி பண்ணுவோம்னா, தி இன்வெஸ்டர் சீக்ஸ் டு அரைவ் தி real value of the intrinsic value of the security through the process of security analysis. The value is arrived by using a number of tools of financial analysis, and it approximates the level at which the demand and the supply of the stock of the security would be in equilibrium, leading to stability of the prices. So demand supply எந்த இடத்துல ஈக்குவல் ஆகுது, ஸோ அந்த இடம் பார்த்து வந்து அதுதான் வந்து ஸ்டேபிளான ப்ரைஸ் அப்படின்றதையும் இது பண்ணுவோம். ஸோ ப்ரைஸ் ஆஃப் தி செக்யூரிட்டி பிலோ அண்ட் அபோவ் திஸ் லெவல் வுட் டென்ட் டு பி எஸ் அன்ஸ்டேபிள். ஸோ இந்த வேல்யூக்கு கம்மியாக போச்சுன்னா என்ன பண்ணலாம், அதிகமாக போச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம டிசிஷன்ஸ் வந்து எடுப்போம். மணி ஹேஸ் a time value and the powerful tool of compounding and discounting can help in building a theoretical framework of valuation of bonds, stocks. Bonds values are reasonably easy to
it remain as long as the bonds is not expected to go into a default. So பாண்ட்ஸை பொறுத்தவரையும் டிஃபால்ட் ஆகாது, அது வந்து திருப்பி வந்து இது பண்ணிடுவாங்க அண்ட் வைண்ட் அப் பண்ணுறதுக்கு சான்சஸ். வைண்ட் அப்க்கும் பாண்ட்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ வேல்யூ ஆஃப் தி பாண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் தி ப்ரெசென்ட் வேல்யூ ஆஃப் தி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் ப்ளஸ் தி பிரின்சிபல் அமௌண்ட் டு பி ரிகவர்ட் அட் மெச்சூரிட்டி ஆர் சூனர். ஸோ மெச்சூரிட்டியில் எப்படி ஆர் நம்ம விற்க போகும்போது எப்படி அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து பாண்ட் வேல்யூ வந்து இது பண்ணுவோம், ப்ளஸ் அதோட இன்ட்ரெஸ்ட். வேல்யூவேஷன் ஆஃப் ஈக்விட்டி வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து இருக்குது அண்ட் ஏர்னிங்ஸ் இருக்குது அண்ட் அது வந்து அன்சர்டைனாக இருக்கும், டைமிங் பேஸ் பண்ணி மாறும். ஸோ வேல்யூ ஆஃப் தி ஈக்விட்டி ஸ்டாக் at any moment in time can be thought as the discounted value of a series of the uncertain future dividends that may grow or decline at varying rates over time. So டிஸ்கவுண்டட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் டிவிடெண்ட்ஸ் தான் அதோட கரண்ட் வேல்யூ அப்படின்றது வந்து ஒரு எப்படி சொல்கிறது பேக்ரவுண்ட் கனெக்ஷன் மாதிரி சொல்லலாம். ஸோ it is easiest to start with the equity valuation where the expected holding period is 1 year. 1 yearனும் போது ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இதுவே வந்து மோர் தென் 1 yearsனும் போது ஸோ அங்கே வந்து நமக்கு some complications இருக்கும் calculations. The benefit any investor receives from holding an equity stock consisting of dividend plus any change in the price during the holding period, அதுதான் வந்து அவங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட். ஸோ சேஞ்ச் இன் ப்ரைஸ் ஆஸ் வெல் அஸ் தி டிவிடெண்ட் given to him. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஷேர் ஆஃப் எஸ்பிஐ வந்து பிகினிங்கில் வந்து வாங்குகிறோம் ஃபார் 500. வி ஹோல்ட் தி ஸ்டாக் ஃபார் 1 year and 20 dividend is collected at the year end and the share is sold for 530. So 500க்கு வாங்கி 530க்கு விற்கிறாங்க அண்ட் 20 வந்து டிவிடெண்ட் வருது. ஸோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து அச்சீவ்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து 20 ஃபார் 500 அண்ட் அது வந்து ஒரு 0.44% வருது. அண்டு கேபிட்டல் கெயின் வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. 500 மைனஸ் 530 பார்த்தீங்கன்னா 30 rupees வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அடிஷ்னலாக. ஸோ இதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற ரிட்டர்ன். ஸோ இது ஒரு 4%, இது ஒரு 6%, ஓவரால் 10% வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்டு 10%. ஹவு மைட் வி எக்ஸ்பிரஸ் சேம் இன் தி நோட்டேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெசென்ட் வேல்யூ. ப்ரெசென்ட் வேல்யூவில் எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம், D1 டிவைடட் பை 1 + R. 1 + Rன்றது ரேட் கிவன், ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிவன். ஸோ 10% டிவிடெண்ட்டை பை 1 + Rன்றது 10%ன்றதை வந்து மென்ஷன் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு ப்ரெசென்ட் வேல்யூ என்னன்றது வந்து தெரியும். ஸோ லைக் இப்போ வந்து 20 டிவைடட் பை 1 + 0.1 இது 18.18 வருதா. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ அட் 530 divided by 1.1 போட்டிங்கன்னா 481 plus 481.18 818. ஸோ இதை ரெண்டத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து 500 வரும், which is the present value when we are buying. Okay, 530 by 1.0. இப்படி தான் வந்து இந்த டிவிடெண்ட், எக்ஸ்பெக்டட் டிவிடெண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அட் தி டைம் ஆஃப் சேல் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெசென்ட் வேல்யூ வந்து கொண்டு வரலாம். ஓகே, இங்கே போட்டுருக்காங்க. ஓகே, இப்போ ஷுட் தி ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து 15%னா அப்போ வந்து என்ன ஆகும். ஸோ 15% வந்து ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ப்ரெசென்ட் வேல்யூ வந்து 15% வந்து இது பண்ணோம் அப்படின்னும் 20 530 அப்படின்னும் ப்ரெசென்ட் வேல்யூ நமக்கு என்ன ஆகுது 478.26 வந்து மாறுது. ஓகே, அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறாங்க 15% யூஸ் பண்ணி. ஸோ 478.26க்கு இருந்ததுன்னா அப்போ வந்து ப்ரெசென்ட் வேல்யூவில் இருந்ததுன்னா நம்ம வாங்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கான இன்ட்ரின்சிக் வேல்யூ. An alternative approach would be to ask a quotation at what price must we be able to sell the stock at the end of the 1 year if we purchase the price is 500 and the dividend is 20. So
இப்போ வந்து நம்ம P1 வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ தட் டேட்டால சேம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிடுறோம். அண்ட் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி P1 கண்டுபிடிக்கிறோம். 554.72 இது வந்து 15% இது இருக்கணும். ஸோ அப்போ 554.72 அப்படின்னா அப்போ வந்து அதுக்கு விற்கலான்னா நம்ம 500க்கு வந்து நம்ம வாங்கலாம். ஓகே. ஸோ இப்போ மல்டிபிள் இயர்ஸ்க்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்றத வந்து பார்க்குறோம். மல்டிபிள் இயர்ஸ்க்கு வரும்போது we can similarly at the present value of all the dividends to be received. ஸோ எல்லா டிவிடெண்ட்கான ஒரு ப்ரெசன்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து இது கிடைக்கும். அண்ட் இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா நம்ம வந்து பர்பச்சுவிட்டி ஃபார்முலாவையும் வந்து யூஸ் பண்ணலாம். டிவிடெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் இயர் டிவைடட் பை ரேட் மைனஸ் growth ரேட். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து நமக்கு ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகே. And this model states that the price of the share should be equal to the next year's expected dividend divided by the difference between the appropriate discount rate for the share and it is expected long-term growth rate. Alternatively, this model can be stated in terms of the rate of return on the equity shares as R equal to D1 by PO plus T. இந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து ரீஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஆர் மைனஸ் டி வந்து இந்த பக்கம் வருது ஈக்குவல் டு D1 by PO ஆகுது. நமக்கு ஆர் தேவைன்னும் போது ஆர் ஈக்குவல் டு D1 by PO ஹோல் ப்ளஸ் ஜி ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் இங்கே வந்து போட்டுருக்காங்க. இந்த illustration வந்து சிம்பிள் தான். ஸோ ஜஸ்ட் go through it. ஓகே. illustration என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வெஸ்டர் நானே சொல்லிடுறேன். இன்வெஸ்டர் இஸ் ஹோல்டிங் 1000 ஷேர்ஸ். ஸோ கரண்ட் ரேட் ஆஃப் தி டிவிடெண்ட் பெய்டு வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ரேட் ஆஃப் தி டிவிடெண்ட் பெய்ட் பை தி கம்பெனி வந்து 5 per share வந்து பே பண்ணிருக்காங்க. அண்ட் லாங் டேர்ம் க்ரோத் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அண்ட் தி எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் 19.62 ரிட்டர்ன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ we need to find the current market price. கரண்ட்டாக எவ்வளோ ப்ரைஸ் வந்து போகலாம் அப்படின்றத வந்து பார்க்குறோம். ஸோ டிவிடெண்ட் வந்து கரண்ட்லி பெய்டு தான் 5 rupees. ஸோ நமக்கு 1 year லேட்டர் தான் வந்து தெரியணும். ஸோ அப்போ 1 year லேட்டர்னும் போது க்ரோத் வந்து இன்க்ளூட் ஆகிடும். ஸோ 1 + 1.10 சரி 1 + 0.10 போட்டிங்கன்னா நமக்கு க்ரோத் என்னன்றது தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ 10% க்ரோத் அப்படின்றதுனால 5 rupees into 10% க்ரோத் பண்ணும்போது 5.5 டிவைடட் பை ரேட் வந்து 0.19 அதாவது டிவைட் பை 100 போட்டுருக்காங்க பர்சன்டேஜ் 0.1962 மைனஸ் 0.10 க்ரோத் ரேட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம்னா 57.17. ஸோ தி ரியல் வேல்யூ ஆர் தி இன்ட்ரென்சிக் வேல்யூ இஸ் வேலிட் ஃபார் தி given set of conditions. These conditions includes the national and international economic conditions, industry specific and company specific circumstances. The first three conditions are viewed from a macro perspective in order to even out the effect of minor happenings. So first three என்னதுன்னா national, international, நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல், இண்டஸ்ட்ரி, கம்பெனி ஸ்பெசிஃபிக். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ. சாரி ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி கம்பெனி ஸ்பெசிஃபிக் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ. அண்ட் நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் அண்ட் இண்டஸ்ட்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ. ஸோ இது பேஸ் பண்ணி வந்து அந்த ஒரு மார்க்கெட் கண்டிஷன்ஸ் வந்து மாறும். அண்ட் அது வந்து மைனர் சேஞ்சஸை வந்து என்ன பண்ணும் கவர் பண்ணிடும் ஆல்மோஸ்ட். ஓகே. மைனர் சேஞ்சஸ் வந்து அந்த கம்பெனியோட inefficiencyனால வரும். ஓகே. தி லாஸ்ட் கண்டிஷன் இஸ் அப்சர்வ்ட் அட் தி மைக்ரோ லெவல் பிகாஸ் அட் திஸ் லெவல் ஈவன் ரிலேட்டிவ்லி ஸ்மால் ஹேப்பனிங் கேன் டிஸ்டர்ப் தி டிமாண்ட் சப்ளை ஈக்குலிபிரியம். ஸோ அந்த கம்பெனியோட இன்எஃபிஷியன்சினால அந்த கம்பெனியோட டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து மாறும் அப்படின்றது சொல்கிறாங்க. டிமாண்ட் அண்ட் சப்ளை ஆஃப் தி ஷேர்ஸ் ஆஃப் தி அட் தி மார்க்கெட். அடுத்து ரேண்டம் வாக் த்ரூ எஃபிஷியன்ட் மார்க்கெட் தியரி இருக்கு. ஸோ ரேண்டம் வாக் த்ரூ என்னன்றதை வந்து பார்ப்போம். ரேண்டம் வாக் த்ரூனா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபேக்டர்ஸ் சச் அஸ் எக்கனாமிக் இன்ஃப்ளூயன்சஸ், இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டர்ஸ் அண்ட் பர்டிகுலர் கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு ஃபார்ம் a judgment on share value. ஸோ
இண்டஸ்ட்ரியல் ஃபேக்டர்ஸு, கம்பெனியோட இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி. ஆன் தி அதர் ஹேண்ட் ப்ரைஸ் அண்ட் வால்யூம் இன்ஃபர்மேஷன் இஸ் அனலைஸ்டு இன் டெக்னிக்கல் அனாலிசிஸ் டு ப்ரெடிக்ட் தி ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் தி காசு. இதுவும் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்கிறேன். தேர் இஸ் அனதர் approach which negate both fundamental and technical analysis. This approach has been based upon the research aimed at testing which successive price changes and independent in different forms of market efficiency. So whether successive price changes are independent in different forms of. ஸோ ஒவ்வொரு மார்க்கெட் எஃபிஷியன்சியில் ஒவ்வொரு சக்ஸஸ் ப்ரைஸ் சேஞ்சஸ் வந்து இருக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு தியரி. இந்த தியரி பேஸ் பண்ணி என்னென்னா, ஷேர் ப்ரைஸ் வில் ரைஸ் ஆர் ஃபால் on the whims and fancies of manipulative individuals. Such the movement in the share value is absolutely random and there is no need to study the trends movements prior to making investment decisions. No sheer prediction can be made for further movement of trend or the share price based on the given prices at a particular moment. The random walkthrough theory is inconsistent with technical analysis, whereas it states that the successive price changes are independent and the technical claims that they are dependent. But believing in random walk does not mean that one should not believe in analyzing stocks. The random walk hypothesis is generally consistent with an upward and downward price movement in price, as the hypothesis supports fundamental analysis and certainly does not attack it. Okay. One of the advantages of this theory is that one is not bothered about good or bad judgments, as shares are picked up without preferences or evaluations. It is easier for believers that in this theory to invest with confidence. The second advantage is that there is no risk of being ill-informed while making a choice of no information is out or concealed. ஸோ ரேண்டம் வாக் த்ரூ பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு குட் இண்டஸ்ட்ரியில் ஒரு குட் ஸ்டாக்கை வந்து பார்த்து அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்ற ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி ஒரு ரேண்டமாக வந்து ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் அது வந்து மூமெண்ட் ஆகுறது வந்து இதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிபெண்டனும் கிடையாது. டெக்னிக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து பாஸ்ட் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணும். பாஸ்ட் வந்து டேட்டா ஹிஸ்ட்ரியை பேஸ் பண்ணி மாறும் அப்படின்றது டெக்னிக்கல். பட் இதோட இது பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அது வந்து எப்படி வேணால் மாறலாம் அப்படின்ற ஒரு இது ரேண்டம் வாக் த்ரூ தியரி. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு தியரி தான். ப்ராக்டிகாலிட்டியில் வரும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் ஆகும், ஒவ்வொரு இதில் அது ஜஸ்டிஃபையும் பண்ணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் கரெக்டாக அதுதான் கரெக்டுன்னு கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குட் பேட் ஜட்ஜ்மெண்ட் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது இங்கே. அண்டு இங்கே வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு ப்ரெடிக்ஷனுமே கரெக்டாக இருக்கும் அப்படின்றத சொல்ல முடியாது. ஸோ இதுதான் வந்து ரேண்டம் வாக் த்ரூ தியரி. ஸோ தென் எஃபிஷியன்ட் மார்க்கெட் தியரி. எஃபிஷியன்ட் மார்க்கெட் hypothesis according supremacy to market process. A market is treated as efficient when all known information is immediately discounted by all investors and reflected in share prices. In such a situation, the only price change that occurs are those resulting from a new information. Since new information is generated on the random basis, the subsequent price changes also happens on a random basis. Major requirements for an efficient securities markets are. ஸோ எஃபிஷியன்ட் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே வந்து மார்க்கெட் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உடனே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸை உடனே எடுத்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்றது தான் வந்து எஃபிஷியன்ட் மார்க்கெட் தெரியும். அண்ட் அதில் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணும்போது நம்ம ஒரு எஃபிஷியண்ட்டாக எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா அது கண்டிப்பாக வந்து ஒரு நியூ இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த தியரி பேஸ் பண்ணி. ஸோ ப்ரைஸ் மஸ்ட் பி எஃபிஷியன்ட் ஸோ தட் நியூ இன்வென்ஷன்ஸ் அண்ட் பெட்டர் ப்ராடக்ட்ஸ் வில் காஸ் எ ஃபர்ம் செக்யூரிட்டி ப்ரைஸஸ் டு ரைஸ் அண்ட் மோட்டிவேட் இன்வெஸ்டர்ஸ் டு பை தி ஸ்டாக். ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எதனாலனா
நியூ இன்வென்ஷன்ஸ் பெட்டர் ப்ராடக்ட்ஸ்க்குலாம் வந்து நல்ல ப்ரைஸ் வந்து வரும். அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தட் ஏன்னா எல்லாமே எஃபிஷியண்ட்டாக நடக்குதுன்னும்போது புதுசாக வர்றது நல்ல பொருள்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வாங்குவான்ற ஒரு இதில் ஷேர்ஸும் அதே மாதிரி வாங்குறாங்க. ஓகே, இன்ஃபர்மேஷன் மட் பி டிஸ்கஸ்டு ஃப்ரீலி அண்ட் குயிக்லி அக்ராஸ் தி நேஷன் ஸோ தட் ஆல் இன்வெஸ்டர்ஸ் கேன் ரியாக்ட் டு தி இன்ஃபர்மேஷன். ஸோ இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் எவ்வளோ சீக்கிரம் கிடைக்குமோ எவ்வளோ ஃப்ரீயாக கிடைக்குமோ அது கிடைக்கணும். அண்ட் transaction costs such as brokerage on sale, purchase of sales is ignored. ஸோ brokerage வந்து purchase and saleக்கு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி brokerage or any transaction cost வந்து இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு assumption. Tax are assumed to be have no noticeable effect on the investment policy. ஸோ டேக்ஸ் எப்போவுமே எடுக்க மாட்டாங்க இந்த வேல்யூவேஷனில், பட் டேக்ஸ் ஒரு மேஜர் ஃபேக்டர் தான். ஸோ every investor has similar access to investable funds at the same terms and conditions. ஸோ இன்வெஸ்டபிள் ஃபண்ட்ஸுக்கு எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஒரே மாதிரி ஆக்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ஒரு தியரி வரும். ஸோ இது எல்லாமே தியரினும் போது எல்லாமே வந்து ஒரு காமன் அசம்ஷனில் போனால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரேஷனல் அண்ட் மேக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் த செக்யூரிட்டிஸ் ப்ரொவைடிங் மேக்ஸிமம். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே ரேஷனல் திங்கர்ஸ் அண்ட் தே ஹாவ் adequate knowledge to judge what is good for the மேக்கிங் மேக்ஸிமம் ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து தெரிஞ்சு எடுப்பாங்க அப்படின்றதான் வந்து இதோட இது. ஸோ ரிசர்ச் ஸ்டடீஸ் டிவோட்ஸ் டு டெஸ்ட் தி ரேண்டம் மார்க் தியரி ஆர் efficient capital market hypothesis are put into 3 categories: the strong form, the semi strong form and the weak form. ஸோ ஸ்ட்ராங் ஃபார்மில் வந்து ஆல் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னா இன்சைட் அண்ட் பப்ளிக்லி அவைலபிள்னும் போது அவங்க வந்து ஸ்ட்ராங்காக எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. இந்த செமி ஸ்ட்ராங்னும் போது ஒன்லி ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி அதுவும் பப்ளிக் டொமைனில் இருக்கிறத பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்கன்னா செமி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அண்ட் வீக்குன்றது பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக்லி வந்து எப்போ அவைலபிளாக இருக்குது. ஓகே, பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து பப்ளிக்லி வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, பப்ளிக் டொமைன்ஸ். ஸோ ஸ்ட்ராங் ஃபார்ம், செமி ஸ்ட்ராங் ஃபார்ம், வீக் ஃபார்ம் எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ அடுத்து சிஏபி. ஸ்ட்ராங் ஃபார்மில் வந்து திஸ் டெஸ்ட் இஸ் கன்சர்ன் வித் வெதர் டூ செட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் with whether one having inside information about the company and the other uninformed could generate a random effect on in the price movement. The strong form holds that the price reflects all information that is known. So informations தெரிஞ்சதை பேஸ் பண்ணி தான் ப்ரைஸ் வந்து மாறுது. It contemplates that even the corporate officials cannot benefit from the inside information of the company. The market is not only efficient but also perfect. The findings are that very few and negligible people are in such a privileged position to have inside information and may make above average gains, but they do not affect the normal functioning of the market. ஸோ கம்மியான ஆளுங்களுக்கு தான் தெரியுதுன்னு போது ஸோ அவங்களால பெரிய எஃபெக்ட் வந்து கொண்டு வர முடியாது. அண்ட் அவங்களால வந்து எந்த ஒரு பெரிய இம்பேக்டும் வந்து கொண்டு வர முடியாது. பட் ஸ்ட்ராங் ஃபார்ம் ஆஃப் எஃபிஷியன்சி வந்து இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து அன்இன்ஃபார்ம்டாக கரெக்டாக வந்து சம் ரேண்டம் இது வந்து பண்ணும்போது சேஞ்சஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எஃபிஷியண்ட்டாக இருக்கும். செமி ஸ்ட்ராங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் செக்யூரிட்டிஸ் ப்ரைஸஸ் அட்ஜஸ்ட் rapidly to all publicly available information such as functional statements and reports and investment advisory reports, etc. All publicly available information, whether good or bad, is fully reflected in the security prices. The buyer and seller will raise the price as soon as the variable price of information is made available to the public. Opposite will happen in case of unfavorable price of information or piece of information. Unfavorable piece of information, the reaction is almost instantaneous, thus printing of the greater efficiency of security market. So historical data and some market readily available information based பண்ணி
எல்லாருமே பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து கரெக்டான ஃபேவரபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி டிசிஷன் எடுத்து இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் இதுவே வந்து அன்ஃபேவரபிள்னும் போது டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்கே வந்து செமி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து இன்ஃபர்மேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். திஸ் தியரி வீக் தியரியை பொறுத்தவரையும் தென் எக்ஸ்டென்சஸ் ஆஃப் ஏ ரேண்டம் வாக் தியரி. ஸோ ரேண்டம் வாக் தியரியை பேஸ் பண்ணி தான் ஆல்மோஸ்ட் வீக் தியரி இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு இட் கரண்ட் ஸ்டாக் வேல்யூ ஃபுல்லி ரிஃப்ளெக்ட்ஸ் ஆல் தி historical information. If this forms is assumed to be correct, then both fundamental and technical analysis lose their study of a historical sequence of the price can neither assist the investment analyst or investors to abnormally enhance their investment returns nor improve their ability to select stocks. So investors to abnormally enhance. It means that the knowledge of the past patterns of the stock prices does not aid investors to make a better choice. The theory states that stock prices exhibits a random behavior. So இன்ஃபர்மேஷன் தெரியாமல் ஒரு ரேண்டமான ஒரு செலெக்ஷன்ஸ் பண்ணி ரேண்டம் லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது அங்கே வந்து ஸ்டாக் ப்ரைஸில் வந்து எப்படி வேணால் எஃபெக்ட் வரலாம். இது இப்படி போனால் தான் இப்படி வரும்ன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இன் திஸ் வே தி மார்க்கெட்ஸ் ஆர் ட்ரூலி எஃபிஷியன்ட் தென் தி ஃபண்டமெண்டல் this would be successful only when he has inside information. He has a superior ability to analyze publicly available information and gain insights into the future of the company. The empirical evidence of the random market hypothesis rests primarily on statistical tests such as Rand's test, correlation analysis, and filter test. The results have been almost unanimously in support of the random walk hypothesis, the walk from efficient market hypothesis. ஓகே, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டலிஸ்ட் வந்து ப்ராஃபிட்டபிள் ஆகணும் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இன்சைட் இன்ஃபர்மேஷன் தெரியணும் அண்ட் பப்ளிக்லி அவைலபிள் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக இன்டர்பிரேட் பண்ணி அதிலிருந்து ஒரு பர்ஃபெக்ட் ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரதுக்கான ஒரு கேப்பபிலிட்டி இருக்கிற ஆளாக இருந்தால் தான் கொண்டு வர முடியும். ஓகே, அடுத்து கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல் மெத்தட். ஓகே, ஸோ சிஏபிஎம் மாடலை பொறுத்த வரைக்கும் சிஏபிஎம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் டைவர்சிபிள், அதாவது ரிஸ்கில் வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு மட்டும்தான் ரிஸ்க்கு, நான் சிஸ்டமேட்டிக் அதாவது டைவர்சிபிள் ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து எலிமினேட் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து இங்கே சிஏபிஎம் மாடலில். அண்டு இங்கே வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஆஃப் தி மார்க்கெட் வந்து எப்படி ஒரு ஸ்டாக்கை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து இது பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஃபார்முலா வந்து மார்க்கெட் பீட்டா எப்போவுமே வந்து 1 அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்டு பீட்டா ஆஃப் தி போர்ட்ஃபோலியோ வந்து கிவன் கொடுத்துருப்பாங்க. அண்டு ரிஸ்க் ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப், அதாவது மார்க்கெட் ரிட்டர்ன் மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் டிஃப்ரென்ஸ் இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ப்ரீமியம். ஸோ நம்ம ரிஸ்க் ஃப்ரீயை தாண்டி நம்ம ரிஸ்க் எடுத்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் கொடுக்கக்கூடிய ப்ரீமியம் தான் வந்து ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப், அதாவது எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் ஓவர் அண்ட் அபவ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ஓகே, ஸோ அதுதான் வந்து ரிஸ்க் ப்ரீமியம். ஸோ ரிஸ்க் ப்ரீமியம் இது வந்து மார்க்கெட்டுக்கான ரிஸ்க் ப்ரீமியம் தான். பீட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கோட சென்சிட்டிவிட்டி, மார்க்கெட்டோட சேஞ்சஸ்க்கு நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஒரு ஸ்டாக் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு பீட்டா வந்து கண்டுபிடிப்போம். ஸோ பீட்டா ஈக்குவல் டு சம் வேல்யூ கொடுப்பாங்க, 1.25 or 1.5, 0.9 அப்படின்ட்டு வரும். ஸோ அந்த பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சேஞ்சஸ் வந்து வரும். ஸோ 1 வந்து நியூட்ரல், 1க்கு மேலே போகுதுன்னா வந்து பீட்டா வேல்யூ வந்து 1க்கு மேலே போகுதுன்னா மார்க்கெட்டோட சேஞ்சஸ்க்கு இது வந்து பீட்டா வந்து ஹைலி வந்து ரியாக்டிவாக இருக்குது. அண்ட் மார்க்கெட்டோட சேஞ்சஸ்க்கு லோ ரியாக்ஷன் கொடுக்குதுன்னா அது வந்து 1க்கு லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் சேம் ஃபார்முலா யூஸ் பண்ணி
ஒவ்வொரு டேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. வின்னர் கார்பரேஷன் ஸ்டாக் வில் பே எக்ஸாம்பிள் 1 இஸ் ஈஸியாக இருக்கும். ஸோ 2 எடுக்கிறேன். டிவிடெண்ட் வந்து 1.32 நெக்ஸ்ட் இயர் பே பண்ணுவான்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் டிவிடெண்ட் இது. அண்ட் கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24.625 பர் ஷேர். பீட்டா வந்து 1.35. எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் தி மார்க்கெட் வந்து 13.5 மார்க்கெட் ரிட்டர்ன் இது. அண்ட் ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வந்து 8.2%. வாட் இஸ் தி எக்ஸ்பெக்டட் growth ரேட் ஆஃப் தி வின்னர் கார்பரேஷன். ஸோ growth ரேட் என்ன அப்படின்றது வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு growth ரேட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து டிவிடெண்ட் வந்து என்ன, ரிட்டர்ன் வந்து என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்னு ப்ளஸ்ஸு 1.35 பீட்டா. இது வந்து ஃபார்முலாவே வந்து இங்கே இப்படி எழுதியிருக்காங்க. ஓகே, இதில் வந்து RF ப்ளஸ் RM மைனஸ் RF இன்ட்டு பீட்டா. ஓகே, ஸோ RF வந்து பார்த்தீங்கன்னா 8.2%. ஸோ 0.082 ப்ளஸ் RM வந்து பார்த்தீங்கன்னா 0.135 மைனஸ் 0.082 வேல்யூ வர்றதுக்கு பீட்டா வந்து 1.35. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். ஓகே, ஸோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 15.35% வந்து கிடைக்குது. ஓகே, 36% கூட எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் இவ்வளோ கிடைக்குது. அண்ட் நமக்கு வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் 15% கிடைக்குது. டிவிடெண்ட் வந்து நமக்கு 1.32 நெக்ஸ்ட் இயருக்கு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயர்ன்றதுனால நம்ம க்ரோத்தால் வந்து எதுவும் சால்வ் பண்ண தேவையில்லை. நமக்கு ப்ரெசென்ட் வேல்யூ என்னன்றது தெரியும். அண்ட் க்ரோத் தான் நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 24.625 ப்ரைஸ் ப்ரெசென்ட் ப்ரைஸு, 1.32 வந்து டிவிடெண்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் டிவைடட் பை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மைனஸ் க்ரோத். ஸோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மைனஸ் க்ரோத் இந்த பக்கம் வந்துடுது. இந்த ப்ரைஸ் ஃபிஃப்டிக்காக வந்துட்டேன். அட்ஜஸ்ட் டிவைட் பண்ணிடுவோம். டிவைட் பண்ண வேல்யூவை டிவைட் பண்ண வேல்யூ வந்து நம்ம டிவைட் பண்ண வேல்யூவை நம்ம வந்து 15.35% வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு க்ரோத் ரேட் என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ க்ரோத் ரேட் வந்து அட் தி எண்ட் வந்து 10% வந்து வருது. ஓகே, ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ யூ கேன் ட்ரை ஆன் யுவர் ஓன். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் வேணால் சொல்லிடுறேன். ஓகே, ஃபோர்த்து சொல்லிவிட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். Wonderful oil stock currently sells at 120 per share. So current price வந்து 120. Stock price வந்து expected stockholder வந்து expected dividend வந்து பார்த்தீங்கன்னா 6 per share next year வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். they expect that the dividend will grow at a rate of 5% per annum. growth ரேட்டும் கொடுத்துட்டாங்க. expected return on the market வந்து 12% வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து கிடைக்குது அப்படின்றாங்க. அண்ட் ரிஸ்க்லெஸ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 6%. ஸோ ஆர்எஃப்பும் கிடச்சிச்சு, ஆர்எம்மும் கிடச்சிச்சு. வண்டர்ஃபுல் ஆயில் அனௌன்ஸ் தட் இட் ஹஸ் வான் தி multi-million-dollar Navy contract, and in response to the news, the stock jumps to 125 ஷேர். ஸோ 125க்கு வந்து ஷேர் வந்து க்ரோ ஆகிடுது, சேஞ்ச் ஆகிடுது. ஃபைண்ட் தி பீட்டா ஆஃப் தி ஸ்டாக் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தி அனௌன்ஸ்மெண்ட். ஸோ பிஃபோர் அனௌன்ஸ்மெண்ட் என்ன, ஆஃப்டர் அனௌன்ஸ்மெண்ட் பீட்டா என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு நம்ம வந்து ஒரு ஃபார்முலா இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன ஃபார்முலானா, ஸோ risk free rate of the portfolio or stock something ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. RF plus RM minus RF into beta, இது ஒன்று இருக்குது. அண்ட் இந்த ரேட்டை தான் நம்ம கொண்டு போய் இந்த இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். PO ஈக்குவல் டு இது. ஸோ PO ஈக்குவல் டு dividend
by divided by rate. இது வந்து RF plus RM minus RF whole power beta இந்த வேல்யூல மைனஸ் growth. ஓகே, இதுதான் வந்து நமக்கு தேவை பீட்டா. ஸோ அப்போ பீட்டாவை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணோம். இந்த பக்கம் இது போயிடுது, ப்ரைஸ் வந்து இந்த பக்கம் வந்து வந்துடும். ஓகே, ஸோ என்ன பண்ணணும், RF plus RM minus RF whole power beta. ஓகே, மைனஸ் growth equal to d1 by PO ஆகிடுது. ஸோ இப்போ d1 by PO இருக்குது. அண்ட் இந்த growth வந்து மைனஸ் growth இப்படிக்கா வந்தால் ப்ளஸ் growth-ஆக மாறிடும். ஸோ ப்ளஸ் growth-ஆக மாறுது. அண்ட் இங்கே போட்டுகிட்டே போனால் பத்தாவது ஒரு இடம். ஸோ இந்த ஃபார்முலாவை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேலை பேசாமல் சால்வ் பண்ணிவிட்டு வேல்யூ அண்ட் வேற என்ன இங்கே போட்டாச்சா. அதுக்கப்புறமா இந்த இது வந்து மல்டிபிளான என்ன சொல்லலாம், இது இங்கே போடலாம் ஈக்குவல் டு RF plus RM minus RF into beta. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பேலன்ஸ் இங்கே எழுதுகிறேன். இங்கேருந்து வந்து ஃபஸ்ட்டு இந்த RF வந்து இப்படிக்கா வந்து கொண்டு வந்துடுறேன். ஓகே, d1 by PO plus G minus RF இந்த பக்கம் வந்துடுச்சு ஈக்குவல் டு RM minus RF into beta இருக்குது. ஸோ அதை டிவைடட் பை RM minus RF கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு பீட்டா கொண்டு வந்துட்டோம். இந்த ஃபார்முலா தான் இங்கே போட்டிருக்காங்க. ஓகே, ஆர்ன்றது RF, ஓகே, RM இங்கே போட்டிருக்காங்க அண்ட் இந்த வேல்யூஸ் அப்படியே. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஃபார்முலா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ கிவன் டேட்டா என்ன, டிவிடெண்ட் வந்து ஃபஸ்ட்டு டிவிடெண்ட் வந்து 6 rupees தராங்க அண்ட் டிவைடட் பை ப்ரைஸ் வந்து 120 அண்ட் க்ரோத் ரேட் வந்து 5% ஆச்சு. ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வந்து 6% டிவைடட் பை மார்க்கெட் ரேட் வந்து 12% அண்ட் 6% போட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணால் 6.67% வருது. மார்க்கெட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பட் டிவிடெண்ட் எல்லாமே அப்படியே தான் இருக்குன்னும் போது பீட்டா வந்து பார்த்தீங்கன்னா மாறுது. 6% 0.0667 அண்ட் 0.663 வந்து 633 ஆகுது. ஸோ மார்க்கெட்டோட எஃபெக்ட்டுக்கு கம்மியாக வந்து சேஞ்ச் ஆகும் இந்த ஸ்டாக் டியூ டு சேஞ்ச் இன் ப்ரைஸ். ஓகே, இதுதான் வந்து இதோட இம்ப்ளைடு மீனிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி கன்க்ளூஷன். ஓகே.